லைவ்ல வந்துட்டு நம்ம ஒரு சீஃப் கெஸ்டா வந்துட்டு உள்ள வந்து இந்த பேராஷூட் மூவிக்கான ஒரு சின்ன குட்டி பொண்ணு குட்டி பையன் வந்துட்டு 2 பேர் வந்திருந்தாங்க. வந்திருந்த போது வந்து ஹவுஸ் மேட்டுக்குலாம் எல்லாத்துக்குமே ஹாப்பி, செம்ம ஜாலியா இருக்கும், நீங்க ஃபுல்லா உங்க கூட விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து பண்ணிட்டு இருந்தோம் பார்க்க முடிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஹவுஸ் மேட் எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ரெக்யூஸ்டா ஒன்று பிக் பாஸ் கெஸ்டா வந்த ஒரு சின்ன பையன் ரெக்யூஸ்டா வச்சது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். அது என்னங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு 20 பேர் தான் வீடியோ பாக்குறாங்க. அந்த 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும். அண்ட் என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் நான் பெருசானோன்னு வந்துட்டு என்ன வந்து பிக் பாஸ் கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு. நானும் என்னடா ஆச்சரியப்பட்டேன், டேய் பெருசானோன்னா இப்பல இருந்து வந்துட்டு இதுக்கு ஸ்டார்ட் ஆகுறியாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் பிக் பாஸ்ல வந்து பாரு தம்பி, அப்புறம் கிளிக்கிற கிளியெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்ட்ல தோணுச்சு. ஏன்னா வந்து அங்க வந்துட்டு நீலாம் போனீங்கன்னா ஒன்னு பிரிச்சு வறுத்தெடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் வந்து அவர் வந்துட்டு சூப்பரா சொன்னது வந்து சம ஒரு ஜாலி மூமெண்டா இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அந்த ஒரு இதுக்குள்ள வந்து பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவுஸ் மேட்ல எல்லாமே வந்து அந்த ஒரு சின்ன பையன் சின்ன பொண்ணுட்டு வந்து கேள்வி கேட்கறாங்க, எப்படி ஷூட் பண்ணீங்க, ஸ்கூல் போறீங்களா, அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் சௌந்தர்யால இருந்து பிக் பாஸ் எல்லாம் பாப்பீங்களா, இல்ல நான் பார்க்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த தம்பி சொல்றான். அதுக்கப்புறம் உங்க அப்பக்கப்ப நான் பாப்பேங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு ஒரு ஷாக்கான விஷயம் சொல்லி, என்னடா அப்படின்னு பார்த்தா வந்துட்டு எங்க பாட்டி வந்து பிக் பாஸ் பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொல்லிச்சு. அதுவும் சௌந்தர்யா அக்காவை வந்து எங்க பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம். எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சாங்க, ஹவுஸ்மேட் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்க, பாட்டிக்கு பிடித்த சௌந்தர்யா பாட்டிக்கு பிடித்த சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே கத்திக்கிட்டு ஒரு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டை சுத்தி காமிச்சிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரயான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காப்ல அந்த குட்டி பொண்ணு. உங்க பாட்டிக்கு எப்படி வந்துட்டு பாட்டிக்கு நல்லா உங்க பாட்டி வந்துட்டு ஷோலாம் வந்துட்டு நல்லா சூப்பரா பாக்குறாங்களா, பிக் பாஸ் எல்லாம் கரெக்டா பாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செம்மையான ஒரு காமெடி பண்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாப்ல. கேட்கும்போது வந்துட்டு ரயான் வந்துட்டு உங்க பாட்டி நல்லா ஷோ பாக்குறாங்களான்னு கேட்கும்போது அப்ப ஏன் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அப்படி ஒரு ஃபன் மூடா வந்து கலாய்ச்சிட்டு வந்து பார்க்க முடிச்சு. உங்க பாட்டி வந்துட்டு நல்லா ஷோ பார்க்க சொல்லி வெளியில போயிட்டு யார் நல்லா விளையாடுறாங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு ஷேர் பண்ணி செம்மையா ஒரு ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்துட்டு சௌந்தர்யா பார்த்து அவனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா வந்து பாட்டிக்கு பிடித்த சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இங்கிட்டு கத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு சௌந்தர்யா முகத்துல அப்படியே ஹாப்பி, அப்படியே என்ன பாட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்ப வேண்டிய டைம்ல கூட வந்துட்டு சௌந்தர்யா இந்த பாட்டி வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பாட்டி வந்து நான் கேட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு மூமெண்ட் வந்து ஷேர் பண்ணி பாட்டியை கேட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி வச்சு வந்துட்டு சொல்லி இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இதான் வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணுங்க வந்துட்டு செம்மையா ஒரு வைப் பண்ணி போனது வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்குன்னு நான் நம்புறேன். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். டாடா.